இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி வச்சு கொத்து சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது மொத்தம் 8 சப்பாத்தி இருக்குது. அதை இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது வெஜ் குருமா. இது பட்டாணி, கேரட், பீன்ஸ்லாம் போட்ட வெஜ் குருமா. இது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள். இது தவிர உப்பு, எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா காயணும், கல் ஹீட்டாக இருக்குது. இதில் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம் இருக்குது, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா அதை கிளறி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு பதங்கின உடனே நான் கட் பண்ணி செஞ்ச பச்சை மிளகா, கருவேப்பிலையில் ஒரு பாதி கருவேப்பிலை, தக்காளி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மறுபடியும் நம்ம தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பும் இல்லை நம்ம இது குருமாவில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். ஆனால் உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணுவோம். கல்லுப்பு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு. இந்த அளவு தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த தூளெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே சப்பாத்தி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சப்பாத்தி மொத்தம் 8 சப்பாத்தி. சப்பாத்தி போட்டு இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுமாரி சப்பாத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வச்சுருந்து அந்த குருமாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். குருமாவை சென்டரில் ஊற்றணும். காயோட சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். குருமா சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்தமாரி நல்லா குருமா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா நல்லா கிண்டி விட்டு நல்லா கிளறி விட்டு வேக விடணும். அது
இந்த அளவு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி லீஃப் ஃபுல்லாக இது பண்ணி விட்டு விட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம டேஸ்டான கொத்து சப்பாத்தி ரெடி.